Yes, good evening my dear students. இன்னைக்கு நாம நரேஷன் கோசம் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப்பு கிரியேட் த கம்பெனி இன் த நேம் ஆஃப் ஸ்ரீ நரேஷன் கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட ஸ்டெப்பு போட்டுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நரேஷன் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு. கிரியேட் கம்பெனி போங்க. அங்கே போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், அதில் எஃப் ட்ரைவா டி ட்ரைவா எங்கே வச்சுருக்கோம், 103 பேட்ச். 103 பேட்ச் எங்கே இருக்குது? ரைட், ஓகே. அங்கே போய்ட்டு நம்ம கம்பெனி பேர் என்ன, ஸ்ரீ நரேஷன் கோ கம்பெனி பேர். அதில் ஃபினான்ஷியல் இயர் போட்டுங்க 2024-25. இந்த பக்கம் என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணிக்கோ. 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட், பிருந்தாவனம். இதுதான் என்னுடைய வீட்டு அட்ரஸ்ஸு. சேட்பட்டு, இது என்னுடைய வீட்டு அட்ரஸ் சேட்பட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை 6,31,000, இது பின்கோட். இந்த இடத்துல ஸ்டேட் வந்து முக்கியம். இனிமேல் நம்ம ஜிஎஸ்டி பண்ண போகிறோம், அதனால் ஸ்டேட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பின்கோடு போடும்போது உங்களுக்கு கேப்பு விடாமல் போடுங்க. ஓகேவா? அந்த அது வந்து அழகு. இங்கே கேப்பு விடாமல் போடுங்க. ஏன்னா கேப்பு விட்டிங்கன்னா அது ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கும். இங்கே போடுற பின்கோடு ஜிஎஸ்டியில் கால்குலேட் ஆகும் டிஸ்டன்ஸ். அதனால் இங்கே வந்து கேப் இல்லாமல் போடுங்க. டெலிஃபோன் நம்பர் போடும்போது எப்போதுமே என்ன பண்ணணும், எஸ்டிடி கோடில் போடணும். அடுத்தது மொபைல் நம்பர் 88254700, இது என்னுடைய மொபைல் நம்பர். ஃபேக்ஸ் வேண்டாம். மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் போட்டு என்ட்ரு கொடுத்து முதல் ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரியேட் கம்பெனியில் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், F11 பில் வைஸு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். நீங்கள் டேலி க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி வந்து நிற்கும். கம்பெனி க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் என்ன பண்ணணும்னா பில் வைஸ் டீட்டெயிலை எனேபிள் பண்ணணும். அக்கௌண்டிங்கில் பில் வைஸு எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே மெதுவாக வாங்க. இந்த இடத்துல எனேபிள் ஜிஎஸ்டி, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனேபிள் ஜிஎஸ்டி, இதை எனேபிள் பண்ணுங்கள். எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல அந்த எக்ஸலில் இருக்கிற ஜிஎஸ்டி நம்பர், இங்கே நான் எக்ஸலில் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி நம்பர். ஓகேவா? எக்ஸலில் இந்த ஜிஎஸ்டி நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை தூக்கி அங்கே போடுங்க. இதுதான் அந்த கம்பெனியோடைய நம்பர், நரேஷன் கோடைய நம்பர். பீரியாடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்ஆர் 1 மந்த் இருக்கட்டும். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பண்ணணுமானா ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே போட்டுட்டே வாங்க. வேறு ஒன்று இது பண்ணியாச்சா? ஓகே, சரி. இங்கே ஓகே. மூணாவது என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன் பண்ணணும். இன்றைக்கி இந்த ஓப்பனிங் பேலன்ஸோடு நான் உங்களுக்கு இந்த சம்மம் முடிச்சிடுவேன். நாளைக்கு தான் ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேஷன் தான். இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். எடுத்த உடனே கம்பெனி கிரியேட் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஷ் லெட்ஜரை நீங்கள் ஆல்டர் பண்ணுங்கள். அது எப்படி ஆல்டர் பண்ணுறது, கேட்வே ஆஃப் டேலி வாங்க, ஆல்டர் அப்படின்னு கொடுங்க. ஆல்டர் லெட்ஜர், அதில் போய் நீ கம்பெனி கிரியேட் பண்ணால் உங்களுக்கு 2 டிஃபால்ட் லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த கேஷை கொண்டு எடுத்து ஓப்பன் பண்ணி என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, அதில் ஆல்டர், என்ன லெட்ஜர் ஆல்டர், கேஷ் லெட்ஜர் ஆல்டர். இந்த அமௌண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டர், அதில் போய்ட்டு லெட்ஜர், அதில் கேஷ் லெட்ஜர் என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல வந்து அந்த அமௌண்ட்டை போடணும். போட்ட உடனே அது டெபிட்டாக கிரெடிட்டாக கேட்கும். கேஷ் எப்போதுமே டெபிட் பேலன்ஸ் தான். டெபிட் போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள்.
அடுத்தது இங்கே இருந்தபடியே கிரியேட் அப்படின்னு போகணும். கிரியேட்டில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் லெட்ஜர். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அமௌண்ட் இங்கே இருக்குது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் லெட்ஜர், நீங்கள் கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ண வேகத்துக்கு நீங்கள் பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். பேங்க்குக்கு பேர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னா பிஎன்பி அப்படின்னு ஷார்ட்டாக போட்டுக்க, அண்டர் வந்து பேங்க்கு அப்படின்னு போட்டுக்கோ. அந்த மாதிரி பேங்க்கு அண்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா பேங்க் ரிலேட்டட் டீட்டெயிலாம் கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். எக்ஸலில் இங்கே அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. இங்கே இது இருக்குது இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே போட்டுக்கணும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அது ரெண்டையும் இங்கே போடணும். இப்போ அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2510004001578330. இது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு. ஐஎஃப்எஸ்சி கோடுங்கிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு அப்படின்னு பேர். PUNB 0254300, இது எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்தது பிரான்ச்சு, என்ன பிரான்ச் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் என்னோடது. உங்களது என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் மட்டும். நேத்திக்கு நம்ம கற்றுட்டதோட ஒரு ஸ்டெப்பு அதிகமாக கற்றுப்போம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் செட் ஆல்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறத எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கிறோம். செட்டு அல்லது ஆல்டர். முதல்ல செட்டு எப்போ பண்ணுவோம், ஆல்டர் எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஒரு சட்டை இருக்குது, சட்டை துணி இருக்குது, எடுத்தோடனே ஆல்டர் பண்ண முடியுமா? முதல்ல நீங்கள் செட் பண்ணணும், அதாவது சட்டை தைக்கணும். அதுதான் முதல் ஆக்ஷன். தைச்சதுக்கப்புறம் வேணால் சரியில்லைன்னு ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் செட் பண்ணணும், அப்புறம் ஆல்டர் பண்ணணும். அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு செக் புக் நம்பர். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க பேங்க்கில், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க்கில் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 25 லீஃபில் ஒரு செக் லீஃப் தருவாங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா 50 லீஃப் தருவான் கரண்ட் அக்கௌண்ட் பேரில். நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 100 லீஃப் தருவான். இல்லை 100 லீஃப் உள்ளதை உங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் டிரான்சாக்ஷன், உங்களுக்கு 4 புக்கு வேணும் 5 புக்கு வேணும்னு கேட்டால் கொடுப்பான். அது வந்து நீங்களும் அந்த கம்பெனியும் பேங்க்கும் எவ்வளவு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு அதை பொறுத்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் செக் லீஃப்ஸு அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ அஷ்யூம் பண்ணிங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த பேங்க், அதாவது அந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஒரு 100 செக் லீஃப் உள்ள ஒரு புக்கு கொடுத்துருக்கு. அந்த 100 நம்பர் எப்படி இருக்குன்னா கண்டினியூ நம்பராக இருக்கும். பட் எந்த நம்பரில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து உதாரணத்துக்கு தான் போடுறேன், எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிங்க. நீங்கள் 101 101 to 101 200 அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து 000 101 000 200 இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 6 டிஜிட்டில் இருக்கணும், அவ்வளோதான். போட்டுங்க. இங்கே வந்து புக்கு நம்பர் 1ன்னு போட்டுக்கோ. இந்த மாதிரி போடுறது மூலிமா நாம் வந்து ரெக்கன்சிலேஷனுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த செக் நம்பர் என்ட்ரு கொடுங்க. செக் பிரிண்டிங்லாம் வேண்டாம், என்ட்ரு கொடுத்து கடைசியாக அந்த அமௌண்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6,02,003 இருக்குது. 6,02,306 ரூபா. அந்த அமௌண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இன்னும் சொச்சம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எக்ஸப்ட் டெட்டார்ஸ். இந்த டெட்டார்ஸை விட்டுட்டு பாக்கி எல்லா லெட்ஜரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போடுங்க. இப்போ கிரெடிட்லாம் போடுங்க, டெபிட் எடுத்து முதல்ல போடுங்க. முதல்ல கிரெடிட் போடுங்க, அப்புறமா டெபிட் போடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரேஷ் கேபிட்டல் எது கீழே வரும்னு சொல்லியிருக்கேன். கடைசியாக அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,80,000 பார்த்தீங்கன்னா நரேஷ் கேபிட்டல். இந்த நரேஷ் கேபிட்டலுங்கிறது எது கீழே வரணும் அப்படின்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. வேறு எதுவும் பில் வைஸ் டீட்டெயிலாம் இவனுக்குலாம் வேண்டாம். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல 5,80,000 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது கிரெடிட் பேலன்ஸு கிரெடிட்னு போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்துமதி கம்ப்யூட்டர்ஸ். இந்த பில் வைஸ் டீட்டெயில் யாருக்கு போட முடியும் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார் அண்டு சன்ட்ரி டெட்டார். பட் இந்துமதி கம்ப்யூட்டர்ஸ்க்கு நான் பில் வைஸ் டீட்டெயில் கொடுக்கல. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கம்பெனி பேரை மாத்திரம் காப்பி பண்ணி அப்படி போடுங்க. பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு போடுங்க. மெயின்டைன் பில் பை பில் எஸ் கொடுங்க. அடுத்தது டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா பீரியடுங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். 1 மந்த்து, 1 டே, 1 வீக்கு, 1 இயர். டேலி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். டேலி இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா 1 நாள்னு எடுத்துக்கோங்க.
நீ 20ன்னு போட்டினா 20 நாள் எடுத்துக்கோ. 1ன்னு போட்டு W போட்டால் 1 வாரம்னு நினச்சிக்கோ. 1 போட்டு M போட்டால் 1 மாதம்னு நினச்சிக்கோ. 1 போட்டு Y போட்டால் 1 இயர்னு எடுத்துக்கோ. அது இல்லாமல் நீங்கள் 15 அப்படின்னு போட்டிங்கன்னா 15 நாள் அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேவா? டிஃபால்ட்டு கிரெடிட் பீரியட். டிஃபால்ட்டு கிரெடிட் பீரியட் அப்படின்னா என்ன? வாங்கின காசு, வாங்கின சப்ளைக்குள்ள பணத்தை எவ்வளோ நாளில் நம்ம திருப்பி கொடுக்குறோம். டிஃபால்ட்டு கிரெடிட் பீரியட் அதுதான். நமக்கும் சப்ளையருக்குமான அக்ரிமெண்ட் என்ன, எவ்வளோ நாளில் திருப்பி. அதுதான். அடுத்தது செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி அப்படின்னா, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறீங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட அவன்கிட்ட கடை வாங்கியிருக்கீங்க, வாங்கி 15 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, அதுக்கான பேமெண்ட் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற வார்னிங் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க, வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நோ கொடுத்து போங்க. ஸோ எஸ்ஸு அல்லது நோ எது கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது கிரெடிட் லிமிட். கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது என்னென்னா 2 விஷயம். இந்த கிரெடிட் லிமிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் டெட்டார்ஸ்க்கு தான் கிரெடிட் லிமிட். எதுக்கு டெட்டார்ஸ்க்கு கிரெடிட் லிமிட்? இப்போ ஒரு சின்ன கம்பெனின்னா ஒரே ஒரு ஓனர் இருப்பார், அவர் தான் அந்த கிரெடிட்லாம் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குது, அவங்க கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. சரவணா ஸ்டோர் கல்லாப்பேட்டியில் உட்காந்துட்டு கடன் கேட்க வரவனுக்கிட்டலாம் இவ்வளோ தான் உனக்கு கடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் டேர்ன் ஓவர். அவங்ககிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பேஸ்ட் ஆன் தயர் டேர்ன் ஓவர் ஒவ்வொருத்தருக்கும் இவனுக்கு இவ்வளவு, குப்புசாமியா 1 லட்சம், ராமசாமியா 2 லட்சம், பத்ரி வெங்கட்டா இவருக்கு 3 லட்சம், இந்த மாதிரி அவங்கவுங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். மானிட்டர் லிமிட். இதுக்கு மேலே இவனுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, ஏன்னா கொடுத்தா வராது. அப்போ அந்த மாதிரி கிரெடிட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் பில் பண்ணும்போது அந்த கிரெடிட் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவனுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். அந்த கிரெடிட் லிமிட் தாண்டிடுச்சுன்னா பில்லு வந்து சேவ் ஆகாது. நீங்கள் திரும்ப பில் பண்ணணும்னா ஓனர் சொன்னால் தான் பில் பண்ண முடியும், ஓனர் அப்ரூவல் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வேல்யூ மாற்றி நீங்கள் பில் பண்ண முடியும். இதுதான் கிரெடிட் லிமிட். அதாவது நம்ம வச்சுக்கிற ஒரு கண்ட்ரோல், இவனுக்கு இதுக்கு மேலே பில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த கிரெடிட் லிமிட் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டி விட்டுருங்க. ஓனர் யாருக்கு எவ்வளோ போட சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆளுக்கு அந்த அமௌண்ட்டை போடுங்க. இப்போ வேண்டாம், என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. எக்ஸலில் இந்துமதி கம்ப்யூட்டரோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி போடுங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல அவருடைய ஓப்பனிங் பேலன்ஸ், ஆக்சுவலாக எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ், இது கிரெடிட் பேலன்ஸ். இந்த மாதிரி கிரெடிட் பேலன்ஸ் இவருக்கு இந்த பில் வைஸ் டீட்டெயில் கேட்குது, இவருக்கு நம்ம பில் வைஸ் டீட்டெயில் கொடுக்கல. பில் வைஸ் டீட்டெயில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். பில் வைஸ் டீட்டெயில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஆன் அக்கௌண்ட் அப்படி பண்ணிடுங்க. அடுத்தது சிஇபி லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன். சிஇபி லோன் எது கீழே வரணும் அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் கீழே வரணும். அவருக்கெல்லாம் பில் வைஸ்லாம் வேண்டாம், நேராக அமௌண்ட்டை போடுங்க, முடியும், மேட்ரை முடியும். 1,59,500. அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி அண்டர் ஓடி அக்கௌண்ட். இது எது கீழே வரணும் அப்படின்னா ஓடி அக்கௌண்ட்டு. ஓடி லிமிட்டு நீங்களாகவே ஒரு 50 lakhs 10 lakhs அப்படி போட்டுக்கோ. அக்கௌண்ட் நம்பர்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அமௌண்ட்டை மாத்திரம் போட்டு முடிங்க. அமௌண்ட்டை மாத்திரம் போட்டு என்ட்ரு கொடுத்து. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸு. இங்கேயும் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். லெட்ஜர் நேமு அண்டர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே நேராக வாங்க. நேராக வந்து அமௌண்ட்டை மாத்திரம் போடுங்க. அமௌண்ட்டை மாத்திரம். அடுத்த லெட்ஜர் வாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அண்டர் டெபாசிட்ஸ். அண்டர் டெபாசிட்ஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம், நேராக வாங்க. இங்கே வந்து அமௌண்ட்டை போடுங்க. 43,500 ரூபா டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ரெண்டல் அட்வான்ஸ் அண்டர் டெபாசிட்ஸ் 145. இதுவும் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது கீழே தான் வருது. எவ்வளோ அமௌண்ட்டு ரெண்டல் அட்வான்ஸ் அப்படின்னா 1,45,000 டெபாசிட்ஸ் என்று. சன்ட்ரி டேட்டா இருக்குல்ல, அது நீங்கள் போட வேண்டாம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாத்திரம் போடுங்க. 1,15,000. ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,16,000. 1,16,000.
போடுங்க, என்ட்ரு கொடுத்து சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 30, 85, 600 வரணும், வந்துருச்சு. அந்த மாதிரி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் போட்ட சம் ரைட்டுன்னு அர்த்தம். கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் போய் Alt F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். டெட்டாஸில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு 30,85,600 ரூபா இருக்கா பாருங்கள். இருந்ததுன்னா இது வரைக்கும் நீங்கள் போட்டது ரைட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ டெட்டார்ஸை நீங்கள் போடுங்க. டெட்டாஸுடைய பிரேக்கப் எவ்வளோ இருக்குன்னா 30,85,600. இதுக்கான பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 2 அப்படின்னு இங்கே இன்னொரு ஷீட் இருக்குது. பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30,85,600ங்கிறது இந்தந்த பார்ட்டி இந்த அமௌண்ட்டு தரணும். இந்த அமௌண்ட்டுக்கான பிரேக்கப்பு 3 இன்வாய்ஸ், இந்த 3 இன்வாய்ஸ் சேர்ந்தது தான் இது. அதாவது இன்வாய்ஸ் நம்பர் 171ல் இந்த அமௌண்ட்டு, இன்வாய்ஸ் நம்பர் 222ல் இந்த அமௌண்ட்டு, இன்வாய்ஸ் நம்பர் 289ல் இந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த 74,534 ப்ளஸ் இந்த 41,408 ப்ளஸ் இந்த 49,689, இந்த 3 அமௌண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா 1,65,631 வரும். அதாவது இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் ஆதி மூலம்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணி இந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கான பிரேக்கப்பை என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டுவிட்டீங்க அப்படின்னா 30,85,600 ஃபுல்லாக வந்துடும். பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர். இதை வந்து நீங்கள் எதில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் மல்டிபிள் லெட்ஜரில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். எதில் க்ரியேட் பண்ணணும்? மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி மல்டிபிள் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி அதுலேருந்து போய்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து லெட்ஜர், லெட்ஜரில் சைடில் பார்த்தீங்கன்னா Alt H மல்டி மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மல்டி மாஸ்டர் போய்ட்டு மல்டி கிரியேட்டில் போய்ட்டு செலக்ட் அப்படின்னு போட்டு ஆல் ஐட்டம்னு இருக்கும். அதில் சன்ட்ரி டேட்டாஸ்ன்னு டைப் பண்ணி அப்படியே நீங்கள் ஆதி மூலன்னு போட்டு அமௌண்ட்டை போட்டு போக வேண்டியதான். எப்படி போகணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் எப்படி வரணும்? லெட்ஜரில் மல்டி மாஸ்டர் Alt H மல்டி மாஸ்டர், அதில் போய்ட்டு மல்டி கிரியேட், அங்கே போய்ட்டு சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், Alt H மல்டி கிரியேட், அதில் போய்ட்டு சன்ட்ரி டெட்டார். இதில் 1 by 1 வரணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலம் எவ்வளோ தரணும் அப்படின்னா 1.65 தரணும். ஆதி மூலம் 1.65 639. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பில் வைஸ் டீட்டெயில் கேட்கும். இந்த பில் வைஸ் டீட்டெயில் இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே டேட்டை காப்பி பண்ணிக்கோ, இன்வாய்ஸ் நம்பரையும் அமௌண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்வாய்ஸ் நம்பர் அதுதான் நேம்ங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை இங்கே போடுங்க 1/5/22. அப்புறம் இந்த இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா 171, அதை இங்கே போடணும். நேம்ங்கிற இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் 171 போடுங்க. இங்கே வந்து பாருங்கள் மேலே என்ன கொடுத்துருக்குன்னு, ஒன்று டியூ டேட்டு அல்லது கிரெடிட் டேஸ். அதாவது இன்வாய்ஸ் 1/5/2022 பில் நம்பர் 171 நீ சேல் பண்ணியிருக்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு 49,689 இந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்கேன். இந்த பணத்தை அவன் உனக்கு எப்போ தரணும்? 1/5லேருந்து 15 நாள் கழிச்சு, அல்லது 30 நாள் கழிச்சு, அல்லது ஏதாவது ஒரு டேட் எப்படி வேணால் போடலாம். 1/15 போட்டிங்கன்னா 15 days. அப்போ 1/5 வித்தினா 16/5 தரணும் அப்படின்னு அர்த்தம். அல்லது நீங்கள் டியூ டேட்டு 1 month அப்படின்னா 1M அப்படின்னா 1/5லேருந்து 1/6 தரணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வாரத்தில் தரணும்னா 1 போட்டால் W போட்டால் போதும். 1/5 விற்றதுக்கு 8/5 தரணும் அப்படின்னு அர்த்தம். இல்லை சார், நீங்கள் குத்து மதிப்பாக நீங்கள் போடலாம் 12/6/22 அப்படின்னு நீங்கள் டேட் போடலாம். இங்கே எஜுகேஷன் வெர்ஷன் அதனால் வேலை செய்யாது. 1/6/22 அப்படின்னு நீங்கள் இப்படி டேட்டாவும் போடலாம். எப்படி வேணால் போடலாம். நான் காமன் ப்ராக்டிஸாக 15 நாள் போடுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 49,689. என்ன பேலன்ஸ்னால் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இங்கே பாருங்கள் மேலே 165.
165 631 ஒரு பில்லோட வேல்யூ இங்கே போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது பில் வேல்யூ இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பில்லு 16 இங்கே பார்த்துங்க. 16 பில் நம்பர் 222. 16ல் பில் நம்பர் 222. இங்கே லாக் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு நிமிஷம் லாக் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பட்டன் லாக் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்படியே 1 பை பில் 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 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். சிஸ்டம் ஏதோ லாக் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து அப்புறமா நான் உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகேவா? புரிஞ்சுனீங்களா எப்படி பில் வைஸ் போடணும்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி ஒரு பில் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த பில் அந்த மாதிரி வரிசையாக போடணும். ஏற்கனவே நரேஷனுக்குங்கிற இந்த சம்மை நான் வந்து ஒர்க் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. நன்றி, வணக்கம். இப்போதைக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். ஓகேவா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ.